மாரியம்மா, இனிமே இது பந்தய கோழி இல்லை, தெய்வ கோழி. உனக்கு இதை வேண்டிக்கிட்டு உன் சன்னிதானத்திலேயே இதை விட்டுறேன். மாணவ கண்மணிகளே, எதிர்கால இந்தியாவின் தூண்களே, நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அதுதான் இந்த வாத்தியார் சொக்கலிங்கத்தோட ஆசை. இவரு நல்லா சொல்லி கொடுத்துதான் ஜில்லாவிலேயே நாம முதல் மாணவனாக போறோம். மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. அட போயா, எத்தனை சுழிக்க வேண்டியிருக்கு பாரு. அப்படி சொல்லக்கூடாது. உங்க கல்வி கண்ணை திறக்க வேண்டியது என்னோட கடமை. உன் கண்ணே சரியில்லை, இதுல எங்க கண்ணை வர திறக்க போறியா? உருப்புட்டாப்புலதான். வாத்தியாருக்குரிய லட்சணம் தான் முகத்துல இல்லைன்னு வாத்தியார் சொக்கலிங்கம்னு வேற எழுதி ஓட்டி இருக்கிறேன். அப்பவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஐயா ஐயா, எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? கேளு, பாடத்தை கவனிங்க. நேத்தைக்கு தாவண்ணாவில இருந்து பார்த்தோம், இன்னைக்கு நாவண்ணாவில இருந்து ஆரம்பிப்போம். வாத்தியாரையா, இந்த நான் எப்படி போடுறது? காட்டுறேன். நான் நாய். நீ நாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா, அப்புறம் எழுதி வேற கட்டணுமா? வாத்தியார, என்ன ஒரு சின்ன சந்தேகம். கேளு. நாய்க்கு எத்தனை காலு? 4 கால். நீங்க ஒரு கால் தான் போட்டிருக்கீங்க. அறிவு கட்ட முண்டம். பாம்புக்கு காலே கிடையாது. நேத்து பாம்புன்னு எழுதும் போது ஒரு கால் போட்டாரு. வாத்தியாரையா, உங்க இஷ்டத்துக்கு எத்தனை கால் வேணாலும் போடுங்க. இந்த சின்ன பழகையில எத்தனை காலையா போடுறது? ஐயோ ஐயோ ஐயோ, இது பள்ளிக்கூடமா இல்ல பட்டிமன்றமா? சொக்கலிங்கம், இது என்னடா உனக்கு வந்த சோதனை? இதை விட பெரிய சோதனை அங்க வருதே. கஜேந்திரன் வணக்கம் போடுறது இல்ல, பதிலுக்கு வணக்கம் போடுறது. வணக்கம். நான் இவங்களை வச்சுக்கிட்டே கட்டி வைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல நீ வேற வந்துட்டியா? உனக்கு ரொம்ப படிப்பு அவசியமா? யோ, ரொம்ப அலட்டாதயா. ஏற்கனவே உன் ஜாதகத்துல யானை தோசை இருக்கு, மிதிச்சிட போகுது. கஜேந்திரா, இரு, பாடத்தை ஆரம்பிக்கிறேன். கஜேந்திரா, உனக்காக ஆனாவில இருந்து ஆரம்பிக்கிறேன். பாத்துக்க. ஈ ஈ ஊ ஊ ஓ ஓ. ஆனாவனா கூட ஒழுங்கா தெரியல, நீ எல்லாம் ஒரு வாத்தி. ஆமா, ஊனாவுக்கு அப்புறம் ஏனாவ மறந்துட்டேன். ஏன் நான் மறந்துட்டேன்? இந்த ஆளுகிட்ட படிச்சா நாம உருப்பட முடியாது. பாத்தி லட்சணம் கஜேந்திரனுக்கே புரிஞ்சு போச்சு, அதான் திருப்பிடுச்சு. तत्सवर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। प्राणाय स्वाहा अपानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा। सोमो वा एतस्य राज्यमादत्ते यो राजासन् राज्यो वा सोमेन यजते देवसुवामेतानि कवेगंसि भवन्ति। कर्पूरनीराजनं दर्शयामि।
என்ன போய் சங்கர சாஸ்திரி என்ன காரியத்தை பண்ணிட்டேன்? அம்மனுக்கு நிவேத்தியம் பண்ண வேண்டிய பிரசாதத்தை இந்த பொண்ணை சாப்பிட வச்சுட்டேன். தெய்வமே, செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்டேனே. அம்மனுக்கு படையல் பண்றதா நினைச்சுட்டு இப்படி ஒரு அபச்சாரத்தை பண்ணிட்டேனே. தாயே பராசக்தி, நான் என்ன பண்ணுவேன்? தாயே பரமேஸ்வரி, லோகமாதா, நான் அறியாம செஞ்ச பழைய மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிருமா. சுப்பிரமணியம், அங்க பாத்தியடா, அம்மன் பரிபூர்ணமா பிரசாதம் சாப்பிட்டதுக்கான அடையாளம். இது என்னங்கானோ ஆச்சரியம். நீர் படையல் போட்டதும் அந்த பொண்ணுக்கு, அதை சாப்பிட்டதனுடைய அடையாளமோ அம்மன் உதட்டல. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கானோ. எனக்கு சகலமும் புரியுது. அந்த சர்வசக்தியானவர் இந்த கர்ப்ப கிரகத்துல மாத்திரம் குடிகொண்டில்ல, சாதாரண பெண்ணுடைய ரூபத்துல இந்த சமயபுரத்தையே வள வந்துட்டு இருக்கா. சுப்பிரமணியம் வள வந்துட்டு இருக்கா. என் மக முகத்துலதான் எத்தனை கனவுங்க, என்னென்ன ஆசைங்க. பாவி, காலாகாலத்துல பெத்த மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வக்கில்லாதவன் ஆயிட்டனே. ஓடியாடி உழைக்க வேண்டிய வயசுல குடி சூதாட்டம்னு காலத்தையும் காசையும் விரையும் பண்ணிட்டேன். ஓஞ்சு போன வயசுல ஒரு வேலை கிடைக்காதா, மவளை கரையேற்ற முடியாதான்னு ஆளா பறக்கிறேன். நான் எப்ப கடல் பத்தி மீன் பிடிக்கிறது? என் மகளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கிறது? அம்மா, பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா தாய் தானமா அதை தீர்த்து வைக்கணும். உன் கழுத்துல இருக்கிற நகையை கொடுத்தீங்கன்னா என் பொண்ணு கழுத்துல தாரி நல்லபடியா ஏறும்பா. என்ன மன்னிச்சிரம்மா, மன்னிச்சிரம்மா. இது என்னோட கோலம். நடக்க கூடாதது நடந்துடுச்சுப்பா. இழக்க கூடாதது நான் இழந்துட்டேன். என் கற்பு பறி போயிடுச்சுப்பா, பறி போயிடுச்சு.